தமிழகத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களும் பார்த்தீங்கன்னா மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாற்றமாக கண்டிப்பா இதுவரை இருந்திருக்கு அப்படின்னு நாம தெரிவிக்கலாம். அந்த வகையில தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக் கடைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த விஷயத்தையே நம்ம கண்டிப்பா பார்க்கலாங்க. அதாவது மதுபான கடைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கக்கூடிய இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, இதற்கு எதிராக நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதாவது இதற்கு எதிராக நிறைய சர்ச்சைகளும் நிறைய விமர்சனங்களும் வந்திருக்கு அப்படின்னு கூட நம்ம தெரிவிக்கலாம். இதற்கு விஜய் அவர்கள் பதிலடியாக பார்த்தீங்கன்னா சில அதிரடி உத்தரவுகளை போட்டு இருப்பதாகவே ஒரு தகவல் இப்ப வெளிவந்திருக்குங்க. அதாவது இந்த மதுபான கடைகளுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைய உத்தரவு வந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிவிக்கலாம். சாட்டையை சுழற்றி அடிக்கும் விஜய் அவர்கள் இந்த மதுபான கடைகளுக்கு வைக்கப்பட்ட மிகப்பெரிய செக் என்னவாக இருக்கும், அதிரடியாக பறந்த உத்தரவு என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா இந்த வீடியோல நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த விஷயங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே சொல்லப்படுது. தேர்தலில் வென்ற கையோடு 717 மதுக்கடைகளை மூட முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டு இருந்தாருங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். குறிப்பாக பெண்களுக்கு இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மிகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவே நாம தெரிவிக்கலாம். அதாவது கோவில் குளங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மதுக்கடைகள், பள்ளி கல்லூரிகளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மதுக்கடைகள், அதுபோலவே அதாவது பொது இடங்களில் இருக்கக்கூடிய மதுக்கடைகள், இந்த மாதிரி முக்கியமான மதுக்கடைகளாக 717 மதுக்கடைகள் முதல்வர் விஜய் அவர்கள் வந்தவுடனே பார்த்தீங்கன்னா மூட தொடங்கியுள்ளார். ஸோ இந்த நிலையில பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் மக்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி அனைவரும் எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயமாகவே நம்ம பார்க்கலாம். இது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா சமூக சூழலில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய வகையில நிச்சயமா இந்த விஷயம், இந்த மாற்றம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் வந்த உடனே இந்த விஷயத்தை தடுப்பது பார்த்தீங்கன்னா மக்களிடையே பார்த்தீங்கன்னா பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா எந்த அரசியலும் கொண்டு வராத இந்த சட்டமானது தமிழக வெற்றி கழகமானது தற்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சூழல் பார்த்தீங்கன்னா மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லுங்க. அதாவது முதல்வர் அவர்கள் வந்த உடனே போட்டு முதல் கையெழுத்தாக இந்த விஷயத்தை நாம பார்க்கலாம். இதற்கிடையே பார்த்தீங்கன்னா சென்னையில் இயங்கும் மது கடைகள் இரவு நேரங்களில் அனுமதிக்கப்பட்ட நேரம் வரை மட்டுமே மது விற்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இருக்கிறார். அதாவது மது கடைகளுக்கு ஏற்ற நேரமாக ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் மட்டுமே மதுக்கடைகள் இயங்க வேண்டும் என்று உத்தரவாக வந்திருக்குங்க. ஸோ அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி இயங்காமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு சில முக்கிய உத்தரவுகள் இப்ப வெளிவந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா தெரிவிக்கலாம். தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற சில நாட்களிலேயே பார்த்தீங்கன்னா தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை விஜய் எடுக்க தொடங்கியுள்ளார் அப்படின்ற ஒரு தகவல் தற்போது வெளிவந்திருக்கு. மே 10 பதவியேற்ற கையோடு போதைப் பொருள் தடுப்பு பிரிவுகளை உருவாக்க கோப்பில் கையெழுத்து இட்டவர் விஜய் அவர்கள். நேற்று காலை பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாருங்க. ஸோ இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவே நாம பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மது விற்பனை பார்த்தீங்கன்னா பெரிய சிக்கலாகவே இருந்து வருகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். முழு மது விலக்கு அல்லது கடுமையான கட்டுப்பாடுகள் தேவை என்று பலரும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாங்க. ஸோ இதற்கிடையே பார்த்தீங்கன்னா விஜய் முதல்வரான உடனே டாஸ்மாக் எனப்படும் தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தில் நடத்தப்பட்டு வரும் 4765 மதுபான சில்லறை விற்பனை கடைகளில் முதற்கட்டமாக 717 கடைகளை மூடியிருக்கிறார். ஸோ அடுத்த 2 வாரங்களுக்குள் பார்த்தீங்கன்னா மூட முதலமைச்சர் அவர்கள் மேலும் இருக்கக்கூடிய கடைகளுக்கு கண்டிப்பா உத்தரவு விடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். ஸோ இந்த 717 கடைகள் தற்போது மூடி இருக்கக்கூடிய இந்த நிலையில பார்த்தீங்கன்னா இந்த விஷயமே மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது விஜய் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இரட்டிப்பாகவே இருக்கு அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா தெரிவிக்கலாம். முதலமைச்சரின் இந்த அதிரடி அறிவிப்பை தொடர்ந்து தலைநகர் சென்னையில் சட்டம் ஒழுங்கை தற்காக்கவும் நேர கட்டுப்பாட்டை முறைப்படுத்தவும் சென்னை காவல் ஆணையர் அனைத்து காவல் நிலையங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்டான அவசர உத்தரவை பிறப்பித்துள்ளார் அப்படின்னு தெரிவிக்கலாம். அதன்படி பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் மற்றும் பார்களுக்கான
நேர கட்டுப்பாடுகள் தற்போது அறிவிக்கப்பட்டு இருக்கின்றன. ஸோ இதற்கான டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, FL1 கடைகள் எனப்படும் டாஸ்மாக், எலைட் டாஸ்மாக் கடைகள் இரவு 10 மணிக்குள் கண்டிப்பாக மூட வேண்டும் அப்படின்னு உத்தரவு விட்டிருக்காங்க. அதுபோலவே FL2 மற்றும் FL3 கடைகள் பார்த்தீங்கன்னா முறையாகவே இரவு 10 மணி மற்றும் நள்ளிரவு 12 மணிக்குள் ஒட்டுமொத்தமாக மூட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரிவிக்கிறாங்க. அதாவது பாரு அல்லது கிளப்பு அல்லது ஹோட்டல் பார்கள் இந்த மாதிரி விஷயத்திற்கு இந்த மாதிரி கடைகளுக்கு எந்த உத்தரவானது பொருந்தும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேலும் இது தொடர்பாக போலீஸ் அதிகாரிகளுக்கு சென்னை காவல் ஆணையர் சார்பில் சில முக்கியமான அறிவுறுத்தல்கள் தரப்பட்டிருக்கு. இதனால கடும் நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதன்படி ரோந்து வாகனங்கள் மற்றும் பீட் அதிகாரிகள் குறிப்பிட்ட நேரத்திற்குள் கடை மூடப்படுவதை கண்காணித்து அதை போட்டோ எடுத்து அதிகாரப்பூர்வ போலீஸ் குரூப்பில் பதிவிட வேண்டும் என்று கூறப்பட்டு இருக்காருங்க. இதனால பாத்தீங்கன்னா FL2 மற்றும் FL3 உரிமம் பெற்ற பார்கள் தங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே மது விற்பனை செய்ய வேண்டும். அதை தாண்டி வேறு எங்குமே நீங்க விற்க கூடாதுங்க. பார்களில் பாட்டிலாக இல்லாமல் லூஸ் செல்லிங் முறையில் மது விற்பனை செய்வது முற்றிலும் தடை செய்யப்படுகிறது. இந்த விதிமுறைகள் ஏதேனும் மீறப்பட்டால் அதற்கு சம்பந்தப்பட்ட காவல் நிலைய அதிகாரிகளை பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்ற ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா அவர்கள் மீது கடுமையான அவர்களுடைய துறை ரீதியான நடவடிக்கை நிச்சயமா எடுக்கப்படும். ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கமிஷனர் அவர்கள் எச்சரிப்பாகவே சொல்லியிருப்பதாகவே ஒரு தகவல் இப்போ வெளிவந்திருக்கு. அதாவது தற்போது நடந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா இது மதுபான கடைகள் மூடப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில பல்வேறு விதமான பிரச்சனைகள் இப்போ எழுந்து வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்த பிறகு நிறைய மாற்றங்கள் இதில் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. குறிப்பாக கோவில்கள், பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் அருகே இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை மூடுவது மிகவும் ஒரு நன்மையான விஷயமாகவே மக்கள் மத்தியில பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய மொத்த கடைகளுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 717 டாஸ்மாக் கடைகளாக இருந்தது. ஸோ இந்த கடைகள் அனைத்துமே கடந்த ஒரு வாரத்தில் மூடப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில பார்த்தீங்கன்னா மக்களிடையே பார்த்தீங்கன்னா பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த விஷயத்துல அடுத்த கட்ட முடிவாக விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறார் அப்படின்ற ஒரு ஆர்வம் நிச்சயமா மக்களிடையே இழந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். ஸோ மக்களுக்கு இந்த முதல்வர் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல, அதாவது விஜய் அவர்கள் முதல்வரான இந்த நேரத்துல அடுத்தடுத்து என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஆர்வம் கண்டிப்பா மக்களிடையே எழுந்திருக்கு. ஸோ அரசியல் தெரியாதவர்கள் கூட தற்போது அரசியலில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நிச்சயமா தெரிந்துக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான ஒரு ஆர்வத்தை மக்களிடையே ஏற்படுத்திருக்கு. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.